வணக்கம். நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர். இந்த வீடியோவில் குழந்தைங்க ஏன் பொய் சொல்கிறாங்க, எதனால பொய் சொல்கிறாங்க, இதுக்கான தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற பேரண்டிங் டிப் பற்றி பார்க்கலாம். இனிஷியலாக பொதுவாக எல்லா குழந்தைங்களும் பொய் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு தடவை என்னென்ன ரீசன்ஸ்னால பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தடவை பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே நம்ம பேரண்ட்ஸோட திட்டு, அடி இதுக்கெல்லாம் பயந்து தான். ஒரு பொருளை உடைச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளை ஃபஸ்ட்டு தான் நான் சொல்லும்போது என்ன, அம்மா அந்த டாய் உடஞ்சிருச்சுமா, அந்த டாய் பிச்சுட்டேம்மா, அதை இடிச்சிட்டேம்மா, உடச்சிட்டேம்மா, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போது பேரண்ட்ஸ் கொடுக்குற ரியாக்ஷனை பொறுத்து தான் அடுத்து அந்த குழந்தை உண்மை சொல்லுமா பொய் சொல்லுமாங்கிறதே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நீங்கள் சரிடா கண்ணு, இனிமேல் நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கண்ணா அப்படின்னு நம்ம பொறுமையாக அந்த சுச்சுவேஷனை கையாண்டோம்னா அடுத்த தடவை குழந்தை அதை உடைக்கவும் உடைக்காது. ப்ளஸ் அப்படி தெரியாமல் ஏதாவது உடைச்சாலும் நம்மக்கிட்ட உண்மையை தான் வந்து சொல்லும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அந்த பொம்மை எவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், எதையாவது ஒழுங்காக வச்சுருக்கேன், உனக்கு ஒழுக்கமாக வைக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம திட்டுனோம்னா அந்த திட்டுக்கு பயந்து அடுத்த தடவை அந்த பொம்மையை உடைச்சா கூட அந்த குழந்தை என்ன சொல்லுன்னா, அம்மா தெரியல, நாங்கள் போய் பார்க்கும் பொழுதே அது உடஞ்சி தான் இருந்தது, அது கீழே விழுந்து தான் இருந்துச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுமா அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதில் யார் மேலே தப்பு யார் சரி அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க. நாம தான் இந்த சிச்சுவேஷனுக்கு குழந்தைய கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத உணருங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நிறைய தடவை குழந்தைங்க நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்மளை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. குழந்தைங்க பொய் சொல்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு பெரியவங்க கூட ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கலாம். அதாவது குழந்தை நம்ம பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அங்கிள் யாராவது ஒருத்தங்க பொய்யை சொல்லி அந்த சுச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறத குழந்தை கவனிச்சிருக்கலாம். அதையே தானும் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். நாம் நினைப்போம், நம்ம என்ன பொய் சொல்கிறோம் நம்ம குழந்தைங்க முன்னாடி. நிறைய தடவை நம்மலாம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எங்கேயாவது வெளியில் இருப்போம், அப்போ கேட்டால் நான் கான்ஃபரன்ஸில் குழந்தையோட ஷாப்பிங்கில் இருப்போம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கான்ஃபரன்ஸில் இருக்கோம், மீட்டிங்கில் இருக்கோம், இல்லை நான் ஆன்சைட் காலில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதை குழந்தைங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம் பண்ணுற செயல்கள் எல்லாம் மேலே இருக்கவனும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், நம்ம கீழே நம்ம கூட வளர்கிற குழந்தைங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கண்கள் நம்மளை எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டியிருக்கும். அவங்க நாம் சொல்கிறத விட நாம் செய்கிறத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறத விட நீங்கள் அதை பண்ணினீங்கன்னா அதை குழந்தை ஃபாலோ பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் தான், பேரண்ட்ஸான நீங்கள் தான் குழந்தையுடைய எதிர்காலத்தை எழுதுறவங்கிறத நம்புங்க. குழந்தை நல்லவராக இருக்கிறதும் கெட்டவராக இருக்கிறதும் நீங்கள் பண்ணுற நல்லதை பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய வளர்ப்பு தான் ஒரு குழந்தைய நல்லவனாகவும் கெட்டவனாகவும் ஆக்குது. சரி, அதுக்கப்புறம் தேர்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய குழந்தைங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக போய் சொல்கிறாங்க. அது என்னதுங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக போய் சொல்கிறது? ஆமாங்க, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இருக்கிற லைஃப்பில், இப்போ இருக்கிற மாடர்ன் டே லைஃப்பில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மக்கிட்ட குழந்தைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது. அப்போது நாம் அந்த குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக குழந்தைங்க போய் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு வயிறு வலிக்குது, அம்மா எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் நாம் குழந்தைய திரும்பி பார்க்குறோம் இல்லையா, நம்ம குழந்தைக்கு கால் அமுத்தி விடுறோம், நம்ம குழந்தைக்கு தலையை அமுத்தி விடுறோம், வலிக்குதா அப்படின்னு கேட்டுட்டு ஏதாவது மருந்து கொடுக்கலாமான்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த பேச்சை குழந்தை எதிர்பார்க்குது. அந்த பாசத்துக்கு, அன்புக்கு, அரவணைப்புக்கு ஏங்கி கூட சில குழந்தைங்க பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிப்ளிங் ரைவல்ரிலையும் சில நேரம் குழந்தைங்க பொய் சொல்லுவாங்க. சின்ன குழந்தை மேலே மட்டும் அம்மா அப்பா பாசம் அதிகமாக காமிக்கிறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்காக ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால கூட தான் பக்கம் அட்டென்ஷனை டீவியேட் பண்ணணும், தனக்கு அன்டிவைடட் அட்டென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக கூட சில நேரம் குழந்தைங்க பொய் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, பாசத்தை எப்பயுமே முழுசாக உங்கள் குழந்தைங்க கிட்ட, அட்லீஸ்ட் குழந்தைங்க கூட இருக்கிற நேரத்திலேயாவது கொடுங்க. அப்பையும் உட்காந்துட்டு உங்கள் செல்ஃபோனோ, உங்கள் லேப்டாப், உங்கள் கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க், உங்கள் அஃபிஷியல் ஒர்க்கை பண்ணாதீங்க. குழந்தைங்க கிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ்
அன்டிவைடட் அட்டென்ஷன் கொடுங்க. அப்போ அந்த குழந்தைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இருக்க வேண்டிய சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த 3 வகையான பொய் சொல்கிறாங்கங்கிறத சொல்லியிருக்கோம். அட்டென்ஷன், ஃபாலோ பண்ணுறது நம்ம யாரோ பண்ணுறத, அதுக்கப்புறம் நம்ம திட்டு அடிக்கு பயந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பயாவது குழந்தை பொய் சொல்லிருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு நீங்கள் திட்டாதீங்க, பனிஷ் பண்ணாதீங்க. நீங்கள் திட்டும் பொழுதோ அடிக்கும் பொழுதோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அம்மா கிட்ட இருந்து திட்டு வாங்காமல் பனிஷ்மெண்ட் வாங்காமல் என்ன பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் குழந்தை தள்ளப்படும். அதுக்கு பதிலாக, கண்ணா இது பண்ணுறது தப்புடா கண்ணா, இதனால ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு நீ எப்படியா இருந்தாலும் கடவுள்கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது, அதனால நீ பொய்யே சொல்லக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தி, அதுக்கப்புறம் பொய்னால இனிஷியலாக உனக்கு பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் லாங் ரன்னில் உனக்கு அது நல்லது கொடுக்காதுங்கிறத அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக சொல்லுங்கள். ஒரு 6 வயசு குழந்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள், 10 வயசு குழந்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். ஒரு டீனேஜர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸுக்காக பொய் சொல்ல வேண்டாம். லாங் டேர்மாக அது பயங்கர சைடு எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணும், நம்மளுடைய கேரக்டரையே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி வச்சிருங்கிறத உங்கள் டீனேஜருக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உண்மையும் ஹானஸ்டியும், ட்ரூத்ஃபுல்னஸும் ஹானஸ்டியும் நம்ம 2 கண் மாதிரி இருக்கணும். அதை நாம் ஸ்ட்ரிக்டாக எந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்லையும் ஃபாலோ பண்ணினா அது நம்மளை வெற்றிக்கு எங்கேயாவது கொண்டு போயிடும். நம்மளுடைய ட்ரூத்ஃபுல்னஸ், ஹானஸ்டி கேரக்டராக மாறும் பொழுது நாம் எந்த ஜாப்லையும் ஷைன் பண்ண முடியுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. எப்பயாச்சு உங்கள் குழந்தை தான் தப்பு பண்ணிட்டேன், தான் பொய் சொல்லிட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னுச்சுன்னா தயவு செஞ்சு அப்போ கண்டிக்காமல் அந்த குழந்தைய ஹக் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு அன்பு கொடுங்க, அரவணைப்பு கொடுங்க. அந்த குழந்தைகிட்ட அப்ரிஷியேட் பண்ணுங்க, ப்ரைஸ் பண்ணுங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, வெரி குட், ஏன்னா வெரி குட் கண்ணா, நீ உன்னுடைய தப்பை உணர்ந்துட்டாலே அதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த உண்மையை அது திருப்பி கொண்டு வந்து சொல்கிறதுக்குள்ளார எவ்வளோ மைண்டில் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தைரியத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத யோசிங்க. மறுபடியும் அம்மா திட்டுனாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய உண்மையை சொல்ல வர்ற குழந்தைய நாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் கேரக்டர் பில்டிங்க்கு ரொம்பவே முக்கியம். இது போன்ற பல தகவல்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். குழந்தைகள் உடல் நலம், மனநலம், பிஹேவியர் மாடுலேஷன், இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள்.